துலாம் ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப நேக்கா இருப்பாங்க. ரொம்ப காரியத்த சாதிச்சுக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. அதனால எப்பயுமே துலாம் ராசி பெண்கள் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகாவும் இருக்கும். ரொம்ப அமைதியாவும் இருக்கும். பல விஷயங்கள உங்களால சாதிக்க முடியும். ஓகேங்களா? இந்த துலாம் ராசி பெண்கள் நெறைய விஷயத்த கத்துக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசி பெண்கள் எங்கெல்லாம் துறையில எந்த துறையிலலாம் வல்லுனரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப், கலை, அப்புறம் வந்து படத்துல நடிக்கக்கூடியது, இந்த மாரி விஷயம், தயாரிப்பு இது எல்லாமே இருக்கக்கூடிய அதுவும் இப்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வந்துட்டாங்க. எடிட்டிங்ல இருந்து, கேமரால இருந்து எல்லாத்துலயுமே பெண்கள் வந்துட்டாங்க. அது எல்லாத்துலயுமே இந்த துலாம் ராசி பெண்கள் போகும்போது கண்டிப்பாக ஷைன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாரி இந்த துலாம் ராசி பெண்கள் எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதுலயும் இந்த சாட் ஐட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய தன்மையா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நாக்குக்கு ருசியா இருக்கிறத மட்டுமே யோசிப்பாங்களே தவிர, அது உடம்புக்கு நல்லதா, கெட்டதான்றத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த துலாம் ராசி பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயமே அதுதான். இந்த சாட் ஐட்டம்ல வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடணும், நூடுல்ஸ் சாப்பிடணும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும். இந்த மாரி ஐட்டம்லாம் எதெல்லாம் இருக்கோ, வாய்க்கு ருசியா என்ன பொருள்லாம் இருக்கோ, அத சாப்பிடுறதுக்கான விரும்பக்கூடிய ஆட்களாக இந்த துலாம் ராசி பெண்கள் இருப்பாங்க. அதே மாரி ட்ரெஸ்ஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையுமே போட்டு அனுபவிச்சு பார்க்கணுன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். எல்லாம் ட்ரெஸ் மட்டும் இல்ல, எல்லாமே லேட்டஸ்ட்டா என்ன வருதோ, அத எல்லாமே யூஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இந்த துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு இருக்கும். அதேமாரி இவங்க யார சார்ந்து இருப்பாங்கன்னா, இவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனா, யாரையாவது சார்ந்து இருக்கா மாதிரியே ஒரு பாவனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இவங்கள சார்ந்து தான் இருக்கேன், நான் இவங்கள தான் சார்ந்து தான் இருக்கேன்ற மாரியே இருப்பாங்க. பட் இவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. 90% அடுத்தவங்கள கேட்கக்கூடிய தன்மையாவே இருப்பாங்க. 10% இவங்க பண்ணி கடைசியில அத ஃபினிஷிங் டச்சுல பண்ணிட்டு முடிச்சு விட்டு போற பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசி பெண்கள். துலாம் ராசி பெண்கள் ரொம்ப அழகாவும் இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாவும் இருப்பாங்க, ரொம்ப நேக்காவும் இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைய குடுத்தீங்கனாலும் அசால்ட்டா அத ஸ்மூத்தா பிரச்சனையே வராம முடிச்சு விட்டு போற ஆள் யாருனாலும் இந்த துலாம் ராசி பெண்கள். அந்த மாரி நேக்கா அந்த பாம்பு நழுவி நழுவி போற மாரி நழுவி போயிட்டே இருந்துருவாங்க. இவங்க யாரோட வழிபாடு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், இல்ல யோக நரசிம்மர். இவர ரெகுலரா அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது, கண்டிப்பாக ஏன் வந்து நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்க சொல்றேன்னா, இவங்க நேக்கா போவாங்க, வழிஞ்சு நெளிஞ்சு போவாங்கன்னு சொன்னேன். அதனால இவங்களுக்கு நெறைய எதிரிகள் உருவாவாங்க. இவங்களுக்கு எதிரிகள் அடுத்தடுத்து உருவாகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த எதிரிகள சமாளிக்கணும்னா நம்ம நரசிம்மரால மட்டும் தான் முடியும். அதனால நரசிம்மரோட வழிபாட்ட ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமையில 4:30லேருந்து 6 வழிபாடு எடுத்துக்கும்போது, கண்டிப்பாக துலாம் ராசி பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம வருமானமும் வரும், நிம்மதியும் இருக்கும்ன்றத சொல்லிக்கிறேன் நான்.